Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 653 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ட்ரெஸ்ரோசால இருக்க பேலஸை காட்டுறாங்க. அங்க டோஃப்ளமிங்கோட ஆளு கிளாடியஸ்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் செம்ம காலில் இருக்கான். பேபி ஃபை இருந்துகிட்டு கூல் டவுன் ஆறு, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஆறுதல் சொல்லுவா. ஆனா அவனால ஏத்துக்க முடியல, நம்மள இப்படி அந்த பொண்ணு ஏமாத்திட்டாளேன்னு. அட வேற யாரும் இல்ல, வயலட்டை தான் சொல்றான். ஏன்னா அவளுக்கு கொடுத்த வேலை அந்த பிளாக் ஃபுட் சஞ்சியை பிடிச்சி அவன் மைண்டுக்குள்ள அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பிளான் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி அவங்க ஆளு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா கொள்ளலாம் தான் பிளான். ஆனா அதுக்கு பதிலா அவன் என்ன பண்ணிட்டா, இவங்க ஆளுலயே அடிச்சு போட்டுட்டு அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டா. இந்த மேட்டரை சொல்லிட்டு அவன் மண்டை தப்புன்னு பெரிய சைஸுக்கு ஊதிச்சு. என்னன்னா அவன் மண்டை அவ்வளவு டென்ஷனா இருக்காமா, வெடிச்சிருமோன்னு பயந்து பேபி ஃபை எல்லாம் நடுங்கிட்டு இருப்பான். ஆனா நல்ல வேலை வெடிக்கிற மாதிரி தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இவனோட பிளான ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாம் சாகுறதா மேலுங்கிற மாதிரி சொல்லுவானா. மண்டை அப்படியே டப்பு 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 டப்புன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ வெடிச்சு என்னாக போதோ ஏதாக போதோன்னு அப்படியே பீதியில நடிக்கிட்டே பாப்பா. அந்த டைம் டப்புன்னு வெடிக்கும். என்னாச்சுன்னு பீதியாகி பார்த்தா மண்டைக்குள்ள இருந்து முள்ளமுறை மாதிரி ஏகப்பட்ட முடி வெளியில வந்து நட்டு நிற்கும். அடாச்சி இதுக்கா இவ்வளவு பீதியானவங்கிற மாதிரி கூடுவா. சரி இப்ப அவ ஏமாத்திட்டா, அப்படி ஏமாத்தினா இவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி யோசிக்கணும். அந்த அளவுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வர மாதிரி தெரியல. நான் கண்டிப்பா வயலட்டை போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு வெறியோட தான் இருப்பான். அவன் நோட் பண்ண வரைக்கும் நேத்துல இருந்தே வயலட்டோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. அவளோட பவர் யூஸ் பண்ணியிருந்தாலே ஸ்டார் ஹேட்டோட கப்பல் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுவும் நேதே. ஆனா அப்படி அவ பண்ணவே இல்லைன்னு அவளை பத்தி தான் வெறிகுண்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ட்ரெஸ்ரோசாவோட நார்த் ஈஸ்ட் சைட காட்டுறாங்க. அந்த பாதை ஆக்சுவலா கிரீன் பீட்டை நோக்கி இருக்குது. வயலட்டும் நம்ம சஞ்சியும் தண்ணி கப்பலை தேடி தான் போயிருக்காங்க. சஞ்சி இருந்துகிட்டு நீ ஏன் இங்க வந்த வயலட்டு, நான் சொன்ன மாதிரி ஹார்பர்ல போய் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ பக்காவா கூப்பிட்டு போயிருப்பேன், எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்னு கேட்டா அவ ஹார்பருக்கு போனாதான் அங்க பஞ்சாயத்து. ஏன்னா அங்கதான் ஏகப்பட்ட நேவி சோல்ஜர் சுத்திட்டு இருக்கானுங்க. இவங்க எதையாச்சும் சிக்கனானா வச்சு செஞ்சிருவாங்க. முதல்ல நம்மளாலே இடத்த மாத்தணும், ஏன்னா அது அவங்களுக்குமே பஞ்சாயத்து தான். வயலட் தெளிவா சொல்லிடுவான், மொத்தம் 4 நேவி ஷிப் இங்க வந்திருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3000 நேவி சோல்ஜர்ஸ் ஆச்சு இங்க இருப்பாங்க. இத சொன்ன உடனே சஞ்சிக்கு செம ஷாக்கு. அத்தனை பேர்த்தையும் நீ ஒண்டியால கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்பான். அது அவளோட எபிலிட்டி. அதான் அந்த கிளாடியஸ் சொல்லிட்டு இருந்தானே அந்த எபிலிட்டி தான். அந்த பவரை யூஸ் பண்ணி 4000 கிலோமீட்டர் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்னு அவளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்கைல ஒரு பேர்டு எந்த டைரக்ஷன்ல எந்த வியூல பறந்துகிட்டு இருக்குன்னு கூட அவ சொல்லுவா. அது என்ன ஆச்சரியம், இங்க இப்ப போயிட்டு இருக்கான்ல இந்த இடத்துல இருந்துகிட்டே இந்த மொத்த கண்ட்ரியுமே அவளால பார்க்க முடியும். அதனால நீ என்னைய பத்தி எல்லாம் கவலைப்படாத, யார் என்ன நினைச்சாலும் என்னை கண்டிப்பா பிடிக்கவே முடியாது, நான் எப்படியும் எஸ்கேப் ஆயிருவேங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப நீ இந்த கண்ட்ரிலேயே இருக்க போறியான்னு கேட்டா அப்படின்ட்டு இல்ல, ஆனா நான் முக்கியமான ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கப்பல் தான் எங்க இருக்கு என்னன்னு சொல்லி அப்படியே செக் பண்ணி பாப்பா. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. உடனே சஞ்சய்க்கு பயங்கரமான ஷாக்கு, எது கப்பல் இல்லையான்னு. 4000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்க்கக்கூடியவ உங்க கப்பல் இங்க இல்லன்னு சொல்றான்னா அப்ப கப்பலை காலி பண்றாங்களோன்னு பீதி ஆகத்தானே செய்யும். ஆனா அங்க கடைசியா என்ன சம்பவம் ஆச்சு, அந்த ஜியோலாம் பெரிய சைஸ் உருவத்துக்கு மாதிரி அந்த மொத்த இடத்தையுமே மாத்திட்டாலே, அதனாலதான் அங்க அவளால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பீதியில நடுங்கிட்டு இருப்பாங்க. அவன் என்னடான்னா நான் கலைநயமா மாத்த போறேன், உங்க எல்லாத்தையும் கலையாலேயே சாகடிக்க போறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. உடனே நம்பிக்கை காண்டாயி சரி ஓகே இனி நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல, என்னானாலும் சரி ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லி சண்டை போறதுக்கு ரெடி ஆயிருவான். அதுக்கான ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் அந்த தண்டர் எக். அது வெடிச்சு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கிளவுட் ஒன்று உருவாகும். அவ்வளவுதான், இதை வச்சே உன்னைய சோழிய முடிச்சிடறாங்கிற மாதிரி சீன் போட்டு இருப்பாளா. என்னமா இது, எனக்கு சாப்பிட பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணி வச்சிருக்கியா, ஆனா கருப்பு கலர்ல வித்தியாசமா இருக்குதே. சரி ஓகே எனக்கு தானேன்னு சொல்லிட்டு ஒரே உரி அப்படியே சல்லுன்னு வாய்க்குள்ள போகும், மென்னு தின்றுவா. அட சண்டாளி என்ன தின்னுட்டான்னு பார்த்தா இதெல்லாம் நல்லாவே இல்லாமா, டெக்னிக் மொக்கையா இருக்குது, இப்ப ஏன் டெக்னிக் பாக்குறியா, என்னாலே அந்த மாதிரி பண்ண முடியும்னு மேல மண்டே ஓபன் பண்ணி அது வழியா ஒரு பெரிய கிளவுட உருவாக்குவா. அதுல இருந்து தண்டர் சிம்பல்ல ஒண்ணு பாஞ்சு வரும். உடனே ப்ரூக்கு ஒரு ஜம்ப போட்டு ஒரே வெட்டு அப்படியே சல்லி சல்லியா உடஞ்சு நொறுங்கிரும். நம்ம நம்பிக்கை சந்தோஷம் தாங்க முடியல, அப்படித்தான் ப்ரூக்கு பட்டைய கலப்புன்னு. அவன் என்ன பண்ணுவான், பாஞ்சு போக போக அந்த ஜியோலாகிட்டியா பெர்மிஷன் கேட்பான், எதுக்குன்னா அவளை அட்டாக் பண்ண. அவ உடனே அவ உடம்புல இருந்து ஏகப்பட்ட கையை வர வச்சு நம்மள அட்டாக் பண்றதுக்காக சல்லு 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 சல்லுன்னு கையை விடுவா. அவன் உடனே ஐயோ 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 ஐயோன்னு எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். அவ என்னோட அல்டிமேட் பியூட்டிக்கான காரணம் சொர்க்கவாசலோட ஆன்மா இவ உடம்புல பதிஞ்சிருக்காமா, அதனாலதான் இவ்வளவு அழகு, அந்த அழகுனாலதான் இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேற இருக்கன்னு பில்டப். இப்படி அங்க அவளை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல சாப்பர் கோலாவெல்லாம் எடுத்து வச்சு பக்காவா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டான். என்னன்னா அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. அம்மியும் சூப்பர் நான் வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு அவ ஒரு சைடு வேலையை ஆரம்பிப்பா. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா கெனானை யூஸ் பண்ணி அவளை சுட்டு தள்ள போறாங்க. அத்தா தண்டி உருவத்தை துப்பாக்கி வச்சு சுட்டாங்கன்னா அது ஏதோ கொசு வந்து நக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அதனாலதான் கப்பல்ல இருந்து பெருசா அட்டாக் பண்ணலான்னு கெனானை யூஸ் பண்ண போறாங்க. அவளுக்கு என்னன்னா உசோப்பு இருந்திருந்தானா பட்டையா கிளப்பி இருப்பான். சரி பரவாயில்ல நம்மளே ஒரு கை பாத்தலான்னு சொல்லிட்டு அவ எய்ம் வச்சுட்டு இருப்பா. குறுக்க ப்ரூக் வேற அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவா. ப்ரூக் எல்லாம் செட்டு உடனே அங்க இருந்து
ஓடிறனவனே அவன் கத்திய வச்சு சரக்குன்னு எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்துருவானா. ரைட்டு சோழிய முடித்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே லிவரை புடிச்சிட்டு இழுப்பான். அந்த கேனான் அப்படியே பயங்கரமா சார்ஜ் அப் ஆகிறத பார்த்துட்டு என்ன இதுன்னு பார்த்து மிரண்டு போய் கூட்டிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது பட்டால் அதோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரே போடு. அவ்வளவுதான், அவளோட ஆர்ட் உலகமும் சரி அவளோட பெரிய உருவமும் சரி சில்லியா கண்ணாடி மாதிரி உடஞ்சு திருச்சிரும். சரி சோழி முடிஞ்சு இனி பஞ்சாயத்து இல்லன்னு பார்த்தா மேல இருந்து அப்படியே பிளைங்ல வருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே நீங்க அட்டாக் பண்ணுவீங்க, என்ன ஆனாலும் சரி உங்களை நான் விடவே மாட்டேன்னு வருவாளா. இவ என்ன அடிச்சாலும் தாங்குறா, போக மாட்டா போலேன்னு சொல்லிட்டு வீதியில இருப்பாங்க. அவ உங்களை இங்க இருந்து நான் தப்பிச்சு போக விடவே மாட்டேன், முதல்ல உங்கள யார் சாக போறீங்க, கமான் கூப்பிடும் போது அந்த மொமனோசுகே பொடிப்பைய ஓடி வந்து கட்டை எடுத்தவன் நட்டு மண்டல நச்சுன்னு ஒரு அடி. அப்படியே சரியான அடி. அவளுக்கு கேர் ஆயிருமா. சூப்பர் அப், இனிமேட்டு அவளுக்கு கேப் போடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து நம்ம நமி தண்டாவை யூஸ் பண்ணுவா. அவ்வளவுதான், மொத்தமா பகஞ்சு போச்சு. அந்த டைமுங்கும் போது வயலட் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா கப்பல் எங்க இருக்குன்னு. ஆனா நம்ம கப்பல்ல லைட்னிங் ஒண்ணு அடிச்சதுல அதை நினைச்சு கவலைப்படுவா. ஐயோ உங்க கப்பலுக்கு ஆபத்துன்னு. லைட்னிங்னு சொன்ன உடனே சஞ்சய்க்கு தெரிஞ்சு போச்சு அது யாரு பண்ணிருப்பா, எப்படி பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பான்னு. அப்ப அந்த ஜியோலாவை காட்டுறாங்க. மொத்தமா புசிங்க போச்சு. ஆனா அந்த நிலைமையிலையும் என்ன யாருப்பா மெர்மேடுன்னு கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவா. ஒரு வழியா எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. மோமோ பையன் தான் கடைசியில வச்சானே அதுதான் மரண அடி. அவ்வளவுதான், பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னு சொல்லி எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, மெயினா மோமோக்கு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.